வணக்கம். சமீபத்துல ஒரு இந்திய ராஜதந்திரி சிரியாக்கு போயிட்டு வந்திருக்கார். ஆனா இது பெரிய செய்தியா எங்கேயும் வரல. பெரிய அறிவிப்புகளும் எதுவும் இல்ல. இந்த மாதிரி ஒரு முக்கியமான சந்திப்பு ஏன் இவ்ளோ அமைதியா நடந்துச்சு? அத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது ஒரு சாதாரண சந்திப்பு இல்ல. சிரியாவுல பாத்தீங்கன்னா பல வருஷம் உள்நாட்டு போர், அதுக்கப்புறம் டிசம்பர் 2024ல ஆட்சி மாற்றம். அகமத் அல்-ஷரா தலைமையில புதிய அரசு வந்திருக்கு. இப்போ அந்த புதிய அரசு கூட இந்தியா அதிகாரப்பூர்வமா பேசுற முதல் நேரடி தொடர்பு இது. அப்ப இந்த முதல் சந்திப்புல என்னதான் நடந்தது? ஏன் இவ்ளோ அமைதியா ஒரு ஆரவாரமோ இல்லாம நடக்குது? இப்போ மாறிக்கிட்டு வர்ற சிரியாவுல இந்தியாவோட அணுகுமுறை என்னவா இருக்கும்? இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இந்திய வெளியுறவு அமைச்சரகத்தோட மேற்கு ஆசியா மற்றும் வட ஆப்பிரிக்கா பிரிவு டைரக்டர் இருக்காரு இல்லையா, சுரேஷ்குமார். அவர் டமாஸ்கஸ்ல சிரியாவோட புதிய வெளியுறவு அமைச்சர் அசாத் ஹசன் அல் ஷுபானிய சந்திச்சிருக்கார். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பேச்சுவார்த்தை முழுக்க முழுக்க கல்வி உதவித்தொகை பத்தி, அப்புறம் மருந்து பொருட்கள் ஒத்துழைப்பு, அப்புறம் சில உள்கட்டமைப்பு உதவிகள், அதாவது மருத்துவமனைகள், பயிற்சி மையங்கள், சின்ன சின்ன பாலங்கள் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசப்பட்டிருக்கு. அப்போ அந்த பிராந்தியத்தோட இப்போதைய அந்த சூடான புவிசார் அரசியல் சூழல் அத பத்தி எதுவுமே பேசல. கொஞ்சம் கூடவா? அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அரசியல் சூழல் ரொம்ப சிக்கலா இருக்கு, ஒரு மாதிரி கணிக்க முடியாததா இருக்கு. அதனால உடனடியா அரசியல் நிலைப்பாடுகளை எடுக்காம இந்த தொழில்நுட்ப ரீதியான நடைமுறை ரீதியான உறவை மட்டும் மறுபடியும் கட்டமைக்கிறது தான் இப்போதைய நோக்கம்னு தெரியுது. ஓ, இது ஒரு விதமான அமைதியான யதார்த்தவாதம்னு சொல்லலாம். அதாவது பெரிய அரசியல் நிலைப்பாடுகள் இப்போதைக்கு இல்ல, ஆனா நடைமுறை உறவுகள் மூலமா அங்க தொடர்ந்து இயங்குறது. இந்தியா சிரியா உறவுங்கிறது ரொம்ப பழசு இல்லையா? பட்டுப்பாதை காலம் தொட்டே பஞ்சதந்திர கதைகள் எல்லாம் அரபுக்கு போனதா சொல்றாங்களே. உண்மைதான், ரொம்ப நீண்ட வரலாறு. நவீன காலத்துல பாத்தீங்கன்னா 1950ல அதிகாரப்பூர்வ உறவுகள் ஆரம்பிச்சது. நம்ம பிரதமர் நேரு 1957ல டமாஸ்கஸ் போயிருக்காரு. அவர் பேர்ல இன்னிக்கும் அங்க ஒரு தெரு இருக்குங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அப்புறம் வாஜ்பாய் 2003ல போனாரு. 2008ல அப்போதைய சிரியா அதிபர் பஷார் அல் அசாத் இந்தியா வந்தாரு. அப்ப சில பொருளாதார ஒப்பந்தங்களும் போட்டாங்க. ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறது என்னன்னா, சிரியாவுல அந்த உள்நாட்டு போர் உச்சகட்டத்துல இருந்தப்ப கூட பல நாடுகள் அவங்க தூதரகங்களை மூடிட்டாங்க. ஆனா இந்தியா டமாஸ்கஸ்ல தன்னோட தூதரகத்தை மூடவே இல்ல. இதுவே இந்தியாவின் அந்த தலையிடா கொள்கைக்கு ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? மேற்கு நாடுகள் பல அசாத் ஆட்சி அப்போ ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இந்தியா ஸ்திரத்தன்மைக்கும் நேரடி தொடர்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அதுக்கு பதிலுக்கு சிரியாவும் ஐநா மாதிரி பன்னாட்டு மன்றங்கள்ல இந்தியாவை ஆதரிச்சிருக்கு. சில சமயம் காஷ்மீர் விஷயத்துல கூட. சரி. அப்புறம் 2023ல அந்த பெரிய பூகம்பம் வந்தப்போ இந்தியா தான் முதல்ல உதவிக்கு போன நாடுகள்ல ஒண்ணு. இதெல்லாம் அந்த நீண்டகால உறவோட ஒரு தொடர்ச்சி தான். டிசம்பர் 2024ல அஹ்மத் அல்-ஷரா டமாஸ்கஸ கைப்பற்றி புதிய சிரியாவை அறிவிச்சது. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ராஜதந்திர சவால் தான். ஆமா, சவால் தான். ஏன்னா ஷாராவை ஆதரிக்கிற முக்கிய நாடு துருக்கி. துருக்கியோட நமக்கு அந்த அளவுக்கு சுமூகமான உறவில்ல. அதே சமயம் மேற்கிய ஆசியாவில சிரியாவோட அந்த கேந்திர முக்கியத்துவத்தை இந்தியாவால ஒதுக்க முடியாது. ஒரு மாதிரி இக்கட்டான நிலைமை தான். சரிதான், நீங்க சொல்றது கரெக்ட். இந்த சூழல்ல தான் அந்த அமைதியான சந்திப்பு நடந்திருக்கு. அதாவது நடைமுறை விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துறாங்க. அப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கான அடிப்படை உதவிகள், வளர்ச்சி திட்டங்கள், இது மூலமா அந்த உறவை தொடர இந்தியா விரும்புதுன்னு தோணுது. சொல்லப்போனா வளர்ச்சி திட்டங்களையே ஒரு ராஜதந்திர கருவியா பயன்படுத்துறாங்க. அப்போ இதுல இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்ன? இந்தியா சிரியாவுல உடனடியா அரசியல் லாபத்தை பார்க்கல, ஒரு நீண்ட கால ஆட்டத்தை ஆடுதுன்னு சொல்லலாமா? ஆமா. யார் பக்கமும் வரிப்படையா சாயாம அந்த சூழல்ல தொடர்ந்து நீடிச்சிருக்கணும். ஸ்டேயிங் இன் தி ரூம்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி முயற்சி பண்றாங்க போல. நடைமுறை உறவுகளுக்கும் தான் இப்போதைக்கு முன்னுரிமை கொடுக்குது. இதுதான் அந்த அமைதியான யதார்த்தவாதம். இதையே உங்களுக்கு முக்கியம்னா பாருங்க, ரொம்ப பதட்டமான கணிக்க முடியாத ஒரு பிராந்தியத்துல இந்தியா எவ்வளவு நுணுக்கமா நிதானமா தன்னோட வெளியுறவு கொள்கையை நகர்த்துதுன்னு இது காட்டுது. ஆமா. உடனடி பரபரப்புக்கு இடம் கொடுக்காம அமைதியா நீண்ட கால நலன்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான கேள்வி. நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த பிராந்தியத்தோட சிக்கலான புவிசார் அரசியல் சூழல் ஒரு பக்கம், சிரியாவின் புதிய தலைமையை ஆதரிக்கிற துருக்கி போன்ற சக்திகள் இன்னொரு பக்கம். இதையெல்லாம் கணக்குல எடுத்துக்கும் போது இந்தியா இப்படி எந்த பக்கமும் நேரடியா சாயாம வெறுமனே தொடர்ந்து நீடித்திருப்பதன் மூலம், அதாவது ஸ்டேயிங் இன் தி ரூம் மூலமா எதிர்காலத்துல என்ன மாதிரியான கணிக்க முடியாத சவால்களை சந்திக்கலாம், அல்லது எதிர்பாராத வாய்ப்புகள் ஏதாவது வருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?